بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாம் கூறியவனாக இன்றைய தலைப்புக்கு நான் வருகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக மா ஹுக்மு ஜகாத்தில் மால் அல் மஹஜூஸ் ஃபில் பங்க், வங்கியிலே பணம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள, வங்கியிலே நான் வைப்பு செய்த பணம் அரசாங்கத்தினாலோ அல்லது வங்கியினாலோ முடக்கி வைக்கப்பட்டால் அது பறிமுதல் செய்யப்பட்டதாக அல்லது எடுக்க முடியாதவாறு அது லக்கப் செய்யப்பட்டுள்ள பணத்திற்கு ஜக்காத் கொடுப்பது அவசியமாகுமா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் மால் மஹஜூஸ் என்பது நீதிமன்ற உத்தரவாலோ வங்கியின் விதிமுறைகளாலோ அல்லது அரசாங்க கட்டுப்பாட்டினாலோ அல்லது உரிமையாளர் உடனடியாக பயன்படுத்த முடியாதவாறு முடக்கப்பட்டுள்ள பணத்தை குறிக்கும். அல் மால் மஹஜூஸ் ஏதோ ஒரு வகையில் பேங்கிலிருந்து பணத்தை எடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பணத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட சட்டம் இடம் கொடுக்கவில்லை. இந்த விடயத்திலே இந்த பணத்திற்காக ஜகாத் கொடுப்பது அவசியமாகுமா என்ற கருத்திலே இரண்டு வகையான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சில உலமாக்களுடைய கருத்தின்படி அந்த பணம் கையில் கிடைக்கும் வரை அதன் மீது ஜகாத் கடமையாகாது. ஏனெனில் இஸ்லாமிய சட்டப்படி ஜகாத் கடமையாவதற்கு அந்த சொத்தின் மீதுள்ள முழுமையான கட்டுப்பாடும் உடைமையும் இருக்க வேண்டும். பணம் கையில் கிடைத்த பிறகு அந்த காலத்திற்கு சேர்த்து ஒரு முறை மட்டும் ஜகாத் கொடுத்தால் போதுமானது என்பது முதல் குழுவினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இரண்டாவது குழுவினுடைய கருத்து, அந்த பணம் முடக்கப்பட்டிருந்தாலும் அது அந்த நபரின் கணக்கிலேயே நீடிப்பதால் அவர் அதனால் பெற்றுக்கொள்ளும் போது கடந்த அனைத்து வருடங்களுக்கும் தனித்தனியாக ஜகாத் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இது கடன் கொடுத்த பணத்திற்குரிய சட்டத்தை போன்றதாகும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் இந்த இரண்டு கருத்திலையும் முதல் கருத்து, அதாவது பணம் கிடைக்கின்ற போது ஒரு முறை மட்டும் அந்த பணத்திற்குரிய ஜகாத்தை கொடுப்பது மிக சாலச் சிறந்ததாக பொருத்தமானதாக தெரிகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.